திருச்சிற்றம்பலம். தனுசு ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள். தனுசு ராசிக்கு ராசி அதிபதியே உச்சம், அது 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல உங்க ராசி அதிபதியாக உங்களை இயக்கக்கூடிய ஒரு கிரகம் குரு உச்சமாகிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது, மிகப்பெரிய வளர்ச்சி. குருனாலே சுபகிரகம் தான், குருனாலே நன்மைகள் தான். அது உங்க ராசி அதிபதியே உச்சமாகிறது உங்களுக்கு நன்மைகளை வாரி 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 வழங்குவதற்கு ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. உங்களுக்கு இப்ப அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தாலும் குரு பார்வை பார்க்கிற இடத்துக்கு ஒரு பலம் இருக்கும் இல்லையா? 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடத்துல குரு பார்க்கிறது, அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் உங்களுக்கு வலிமையை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. சோ குருவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி, அதாவது 1 மற்றும் 4ஆம் அதிபதி 8ல போய் உச்சமாகிறது. வீடு, புதிய வீடு கட்டுறது, சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகன பிராப்தங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மனசு நிம்மதியா இருக்க போறீங்க. இந்த அர்த்தாஷ்டம சனியில ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா மனதை உடைய வச்சிருவார். மன ரீதியா ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அட என்னடா வாழ்க்கை போ அப்படிங்கிற அளவு கொண்டு வந்து விட்டுரும். ஆனா உங்க ராசி அதிபதி உச்சமாகுது, அதாவது நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க, உங்களை யாருமே உடைக்க முடியாது அப்படின்னா அதுதானே உண்மை. அப்ப நீங்க ஸ்ட்ராங் அப்படின்னா குரு ஸ்ட்ராங்கா இருக்காரு, அப்ப உங்களை யாருனாலே உடைக்க முடியாது, எந்த கிரகத்தினாலே உங்களை உடைக்க முடியாது, எந்த நபர்களாலே உங்களை நெருங்க முடியாது அப்படிங்கிறத அமைப்பு. மன ரீதியாக, உடல் ரீதியாக, சொத்து ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகள் உங்க லைஃப்ல வந்தாலும் அதை எல்லாமே தகர்த்து எரிஞ்சிட்டு வருவீங்க அப்படிங்கிறதா உண்மை. அதே போல அவருடைய பார்வைக்கு ஒரு பலம் இருக்கும் இல்லையா? அவர் பார்க்கக்கூடிய இடம் 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்ப 2ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது தனப்பெருக்கங்கள் உண்டு, பண வரவு நல்லா இருக்குதுங்க. மீண்டும் இழந்த சொத்துக்களையோ அல்லது வெளிநாடு வெளியூர் பயணங்களையோ மீண்டும் மீட்டெடுப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு இங்க வந்திருப்பீங்க, இடமாற்றம் ஆகுப்ப, அல்லது இங்கிருந்து வெளிநாடு போலாமா அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் எல்லாமே இருக்கு. சோ அதற்கெல்லாம் ஒரு இடமாற்றம் பண்றதுக்குனால ஒரு வாய்ப்பும் உண்டு. குடும்பம் அமையும், கண்டிப்பா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும், குடும்பம் அமைஞ்சு வரப்போகுது, உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே தனுசுக்கு ஏற்படும். அது 4ஆம் இடத்தை பாக்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது முழுக்க முழுக்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா தாயினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தாய் சொத்துக்கள் நமக்கு வரும், வீடோ மனைகளோ சொத்துக்களோ லக்ஸரியான ஒரு வாழ்க்கை நிச்சயமா ஏற்பட போகுது. அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் குறைய போகுது. ஏன்னா 4ஆம் இடத்து சனிதான் அர்த்தாஷ்டம சனி. அப்போ இந்த குரு பார்க்கும்போது அவருடைய தாக்கம் நிச்சயமாக குறையும். அவர் கொடுக்கக்கூடிய இந்த மன ரீதியாக உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அதிகமாக குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து 12ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 12 குரு பாக்குதுன்னா நல்ல தூக்கம் வரும், நிம்மதியான தூக்கம் வரும், உறக்கம் சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகும், கணவன் மனைவிகள் அந்யோன்யமா இருக்க போறீங்க, பயணங்கள் நிறைய மேற்கொள்ள போறீங்க, பயணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக போகுது. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏதாவது ஒரு வழியில இருந்து வந்த வெளிநாடு போறதுக்கு உண்டான தடைகள் எல்லாம் விலக போகுது. அல்லது குடும்பத்தோட வெளிநாடு போலான்னு இருக்கீங்க, உங்க குடும்பத்தை வெளிநாட்டு கூப்பிட்டுக்கலான் இருக்கிறீங்க, இது எல்லாமே நடக்க போகுது. ஏன்னா 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் தொடர்பு வருதுன்னா குடும்பத்தை, இங்க இருக்கிற குடும்பத்தை நீங்க வெளிநாட்டுல கூப்பிட்டு வச்சுக்குவீங்க. அல்லது உங்க ஜாதகத்துல வெளிநாட்டுல இருந்து வர்ற மாதிரி அமைப்பு இருந்தா குடும்பத்தோட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு நிச்சயமாக தனுசு ராசிக்கு ஏற்படும். அப்ப தனுசு ராசி யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நான் சொன்னதுதான், நீங்க ஸ்ட்ராங் ஆக போறீங்க, உங்க ராசி அதிபதி உங்களுடைய லக்னாதிபதி ஸ்ட்ராங் ஆக போறாரு, மத்த எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. எப்பவுமே நம்ம பலமா இருந்தா நம்மளை சுற்றி எந்த கெட்டதும் எந்த தீயதும் எந்த கந்திருஷ்டியும் கூட பாதிப்புகள் இருக்காது. சோ இந்த குரு பயிற்சி நீங்க ஸ்ட்ராங் ஆக போறீங்க. அடுத்தது கேது வந்துருவார். கேது 8ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்ப மட்டும் நோய் நொடிகளை கொடுப்பார். ஆசனவாயு பகுதி பிரச்சனை, அடிவயிறு பிரச்சனை, டைஜஷன் ப்ராப்ளம், ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுல மட்டும் கவனமா இருக்கும். ஏன்னா ராகு 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார் செகண்ட் ஹாஃப்க்கு மேல, டிசம்பருக்கு மேல. அப்போ பேச்சுல கவனம், பணம் கொடுக்கல் வாங்கல கவனம். இருப்பினும் குரு பார்வை இருக்கும் பொழுது சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. நல்ல விஷயங்கள் குடும்ப ரீதியா ஆரோக்கிய ரீதியாக இதெல்லாம் ஏதாவது நடக்கணும் அப்படின்னீங்கன்னா முதல் பகுதியிலேயே டிசம்பருக்குள்ளேயே உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணி கொள்வது என்பது நல்லது. திருமணம் சார்ந்த விஷயத்துல ஆகட்டும், குழந்தைகள் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயம், வேலை தொழில் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செய்து கொண்டால் மிக 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 சாதகமாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதே மாற்றுக்கறதுக்கு இடமில்லை. பொதுவாகவே ஒரு ராசி கிரக சேர்க்கைகள் உலக அளவுல என்ன பண்ணும்,
அப்படிங்கிறது உண்டு. குருவும் கேது சேர போறாங்க. ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கிறோம். உலகில் ரீதியாக இந்த கூட்டு கிரக சேர்க்கைகள் எல்லாமே நடக்கும் பொழுது போர் வரும் அப்படிங்கிறத முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்ல. போர் வரும், பெரிய மனிதர்கள் நிறைய குழப்பங்கள் வரும், பெரிய தலைவர்கள், மத போராட்டங்கள், மத தலைவர்களுக்கு பிரச்சனைகள் வரும், இந்த கூட்டு கிரகங்கள் அவங்களுக்கு குழப்பங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம். குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் உயர் பதவியில கௌரவம் பார்க்கக்கூடிய ஒரு கிரகம். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதெல்லாம் தரைமட்டம் பண்ணக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா அது சர்வ கிரகம், ரிவர்ஸ்ல சுத்தக்கூடியவங்க ராகு கேதுக்களும். அப்ப ராகு இங்கிருந்து நேரா குருவை பார்க்கும். குருவை விட ராகுவே பெரிய கிரகம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. ராகுவும் கேதும் தான் இருக்கிறது ரொம்ப பெரிய கிரகம் எல்லா கிரகத்தை விட. அப்ப ராகுனுடைய பவர் இங்க அதிகமா செலுத்த போறாங்க. சோ உலகளவில நம்ம பார்க்கும் பொழுது குரு கேது சேர்க்கை மத தலைவர்கள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா மத கலவரங்கள் நிறைய நடக்க போகுது. கேது குரு அப்படின்னு சொன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப குழந்தைகள் நிறைய கடத்துறது, குழந்தைகள் ரீதியான நிறைய நியூஸ் வெளியே வர்றது இதெல்லாம் உண்டு. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய எந்த மத தலைவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு செய்யாத தப்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குரு கேது அப்படிங்கிறது கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோயில அது கேன்சரை குறிக்கக்கூடியது. ராகு பார்வை இருக்கிறதால நிறைய பக்கம் இப்போ நிறைய நாட்டுல கேன்சருக்கு உண்டான மருந்துகள் கண்டுபிடிச்சாச்சு. சோ அது ஏன் இதை நம்ம சொல்றோம்னா, இந்த இடம் அப்படின்னு கடகம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா இந்தியாவை சொல்லக்கூடிய ஒரு இடம். மகரம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்போ இது ரெண்டுமே சம்பந்தப்படும் போதுன்னு நம்ம நாட்டுல கூட மறுபடியும் கேன்சருக்கு உண்டான தடுப்பு மருந்துகள் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுறதுக்கு உண்டான அதிக வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுல மருந்துகள் ஏற்றுமதி இறக்குமதிகள் நிறைய இருக்க போகுது. நிறைய விதமான மருந்துகள் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் கிடைக்க போகுது. அது குறிப்பிட்டு கேன்சர் சம்பந்தப்பட்டது, குழந்தைகளுக்கு இன்னும் இப்ப நம்ம ஏகப்பட்ட IVF இந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டமேட்டிக்கா நிறைய மருந்துகள் நிறைய விதமாக வந்தாலும் கூட இப்ப இனி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க போறாங்க. சோ டோட்டலா இந்த குரு கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயற்கைக்கு மாறாக நிறைய விஷயங்களை இந்த வருஷம் நடக்கும். நேச்சுரலா இருக்கிறத விட நேச்சுரலா இருக்கக்கூடிய விஷயங்களை விட செயற்கையாக நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டுக்கு, அது குறிப்பிட்டு இந்தியா தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வரப்போகுது அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. ராகு உள்ள என்ட்ரி ஆகிறாரு இல்லைங்களா, தமிழ்நாட்டுக்குள்ள ராகு என்ட்ரி ஆகும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது போதை சம்பந்தப்பட்டது, சரக்கு சம்பந்தப்பட்டது, நான்வெஜ் சம்பந்தப்பட்டது, விதவை பெண்கள் சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்டதுல ராகு தான். சோ ராகு இங்க மகரத்துக்குள்ள வரும் பொழுது இது சார்ந்த எனக்கு ஏது அங்கிருந்து குரு பார்வை இருக்கும் பொழுது கொஞ்சம் இது சார்ந்த துறைகள் கொஞ்சம் கவனமா வளர்ச்சி அடையும். ஏன்னா உங்களுக்கு போதை வஸ்துக்கள் இதெல்லாமே வளர்ச்சி அடையும் பொழுது இன்னும் நம்மளுடைய நாட்டுல இது போல தேவையில்லாத, ஏன்னா ராகுனா உங்களுக்கு கலவரங்கள், திருட்டு இதெல்லாம் சம்பந்தப்பட்டதுல இன்னும் அதிகமாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ குரு இங்க வந்தாலும் ஒரு செகண்ட் ஹாஃப்க்கு மேல ராகு கேட் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் 1.5 வருஷ காலங்கள் உலக லெவல்ல கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டு லெவலையும் இந்தியா லெவல்லையும் கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ள வேண்டும். குழந்தை கடத்துறது, குழந்தை அபாய்ச்சி நிறைய பண்றது, சோ பெண்கள் குருமார்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய, தலைவலி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறது. பெரிய தலைவர்களுக்கு எல்லாமே பதவி விலகிறது, ஒரு கெட்ட பெயர் வர்றது. பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், குரு அப்படின்னா பேங்க் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவர்கள், ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, டீச்சர் சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்க, இதெல்லாம் குருதான். ஒரு வழி நடத்தக்கூடியது எல்லாமே குருதான். அதனால முதல் இது ஏதாவது பண்றீங்க அப்படின்னா முதல் அந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது வேணும் தேவை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹாஃப்ல கேது என்ட்ரி ஆயிடுச்சுன்னா உங்களால எதையுமே நோக்கி பயணப்பட முடியாது. சோ இந்த துறையில இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா குழந்தைகள் ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க அப்படிங்கிறது பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்து கொள்வது என்பது ரொம்ப நல்லது. சோ குரு இங்க டிரான்சிட் ஆனாலும் முதல் பகுதி யோகத்தையும் கேதுவோட சேரும்போது அந்த அப்படியே யோகங்கள் கொஞ்சம் பாதகமாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ ஒரு வருட காலத்தில் நிச்சயமாக குரு யோகத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. நன்றி. இன்னும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.